உங்கள் ராசிக்கு குரு பகவான் வந்து 5, 7, 9 கனெக்ட் பண்ணுறார். 5, 7, 9ங்கன்னா உறவுகள் வலுப்படுகிற நேரம், மனசு சந்தோஷமாக இருக்கிற காலகட்டம், சுற்றுலா, வெளியூர் பயணங்கள் விரும்புகிற காலகட்டங்கள். கணவன் வெளியூருக்கு போயிருக்காரு, அவர் கூட போய் சேர போகிறேன், அப்போ கொஞ்சம் லீவ் எடுத்துகிட்டு போகிறது, கொஞ்சம் ரிசைன்மெண்ட்டு, அப்புறம் போய் ஜாப் சர்ச் பண்ணுறது, சின்ன ஒரு கேப் வர காலகட்டம் இந்த மிதுன ராசிக்கு. அதனால் பொருளாதாரம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறவங்க, கடனில் இருக்கிறவங்க கொஞ்சம் கிளவராக பயன்படுத்திக்கங்க. ஒன்றை விட்டு சர்ச் பண்ணக்கூடாது. வேலையில் இருக்கலாம். இப்போ வேலையில் இருந்தால் என்ன ஆகும்னா சாதாரண நிலைக்கு போகும். மிதுன ராசிக்கு இந்த வேலையில் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ஆரம்பத்தில் சாதாரணமாக போவீங்க, அங்கே இருந்து அடுத்த ப்ரமோஷன், அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே. உங்களுக்கு 3ல் கேது வந்தாலே அக்கௌண்ட்டு, இஎம்ஐ இதெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி கவனிக்கணும். பணம் கரெக்டாக இருக்கா, வருதா, டிரான்சாக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய நேரம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா 3ல் இருக்கும்போது கவனம் குறைவாக இருக்கும். செக்லிஃப்ட் கொடுத்தது கரெக்டாக வாங்கிக்கணும். பணத்துக்கு வாங்கிட்டிங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் செட்டரில் வாங்க வேண்டியது பெண்டிங் இருக்கும். அதெல்லாம் மாணவர்கள் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கிறார். அப்போ படிப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் பார்க்கணும். ஹாஸ்டல் தங்குற அமைப்பு வந்துடும். படிப்பில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணுங்க. பட் ஸ்லோ தான் தவிர டிலே. இப்போ என்னென்னா ஒன்று எழுத்து டைம் பத்தலை, இந்த டைம் பத்தலை, ஏன்னா 3ல் கேது வேறு டைம் பத்தலை. அப்போ ரியல் ஒன் ஆன்மீக நேயருக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலாபலன்கள். நிறைய விஷயங்கள் காத்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா குரு இந்த ராசிக்கு ஜென்ம குருவாக வரார். அவரை செய்ய போகிற விஷயங்கள் என்னென்னு பார்க்கணும். அதை விட சனி பகவான் பார்த்திங்கன்னா 10ஆம் ஸ்தானம் கர்மஸ்தானத்துக்கு வரார். இதாவது பரவாயில்ல, முயற்சி தைரியத்துக்கு கொடுக்குற ஸ்தானத்தில் கேது பகவான். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போகுது அப்படின்னு தைரியமாக சொல்லிடலாம். அது என்ன ஏதுன்னு தெளிவாக பார்ப்போம். சரி, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த ராசிக்கு நான் பேச போகிற விஷயம் என்னதுங்களா, மனசு சந்தோஷமாக இருக்கிற நேரம். ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு பகவான் வந்து 5, 7, 9 கனெக்ட் பண்ணுறார். 5, 7, 9ங்கன்னா உறவுகள் வலுப்படுகிற நேரம், மனசு சந்தோஷமாக இருக்கிற காலகட்டம், சுற்றுலா, வெளியூர் பயணங்கள் விரும்புகிற காலகட்டங்கள். சார் பொருளாதார ரீதியாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? பொதுவாக ஃபஸ்ட்டு ஹாப்பினஸ் ரொம்ப முக்கியம். எது செஞ்சாலும் மனசுக்கு ஒரு திருப்தி இருந்தாலே அந்த விஷயத்தை கண்டினியூஸாக பண்ண தோணும். பூர்வீக ஊர், சொந்த ஊர், குலதெய்வ கோயில்கள், பெண்ணாக இருந்தால் தாயின் வீட்டுக்கு செல்லுதக்கூடிய அம்சங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு இவர் நல்ல ஒரு சைன். ரைட், இப்போ வருவோம். முதல்ல இந்த ராசிக்கு வேலையில் ஒரு ப்ரொமோஷன், வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. 6ஆம் அதிபதி 11. சரிங்களா? உங்கள் ராசிக்கு 6, 11க்கு எந்த பாவகிரக தொடர்பும் இல்லை. சுபகிரக கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா குரு அதிசாரமாக 2வது கடகத்துக்கு சென்று 6ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இப்போ வேலையில் புது முயற்சிகள் தொடங்க செய்ய வேண்டிய நேரம், வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் மைண்டு பார்த்திங்கன்னா ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை ஜம்ப் அடிக்க தோணும். அது எப்படி தோணும்னா கொஞ்சம் கேப் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், கொஞ்சம் அடுத்தது பார்ப்போம். இந்த பெண்களாக இருக்கிறது சொல்லுவாங்கன்னா அந்த டெலிவரி டைம் லீவ் எடுக்கிறது, ஒரு கணவன் வெளியூருக்கு போயிருக்காரு, அவர் கூட போய் சேர போகிறேன், அப்போ கொஞ்சம் லீவ் எடுத்துகிட்டு போகிறது, கொஞ்சம் ரிசைன்மெண்ட்டு, அப்புறம் போய் ஜாப் சர்ச் பண்ணுறது, சின்ன ஒரு கேப்பு வர காலகட்டம் இந்த மிதுன ராசிக்கு. அதனால் பொருளாதாரம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறவங்க, கடனில் இருக்கிறவங்க கொஞ்சம் கிளவராக பயன்படுத்திக்கங்க. ஒன்றை விட்டு சர்ச் பண்ணக்கூடாது. வேலையில் இருக்கலாம். இப்போ வேலையில் இருந்தால் என்ன ஆகும்னா சாதாரண நிலைக்கு போகும். மிதுன ராசிக்கு இந்த வேலையில் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ஆரம்பத்தில் சாதாரணமாக போவீங்க, அங்கே இருந்து அடுத்த ப்ரமோஷன், அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே க்ரோ ஆகிறது. இவங்க வேலையால் 6, 11 தொடர்பாக வேலையால் முன்னேற்றம். எங்கே சென்றாலும் அங்கே இவங்களுக்கு ஒரு நிர்வாக பதவி கிடச்சிடும், இவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இவங்க வண்டி மட்டும் ஓட்டி பழகிக்கணும். 6ஆம் இடம் செவ்வாய் ஒரு ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கேன். வண்டி வாகனம் ஓட்டி பழகிட்டாங்கன்னு வச்சுங்களேன். பெண்களாக இருக்கிறவங்களுக்கு மெதினா வண்டி வாகனம் ஓட்டி பழகிட்டாங்கன்னா நீங்கள் ஒரு டீம் லீடர் பொசிஷனுக்கு போயிடலாம். இந்த 6, 11 கனெக்ஷன் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறோம்? உங்கள் ராசியில் செவ்வாயின்னு ஒரு கிரகம் இருக்குங்க, உங்களை ஈஸியாக கனெக்ட் பண்ணி கொடுத்துரும். அதனால தான் இவ்வளோ சொல்கிறது. சரி, இப்போ நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அரசு தேர்வுகள், பொது தேர்வுகள். அப்போ ஒரு நிர்வாக யூபிஎஸ் எக்ஸாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு. இப்போ தான் ரிசல்ட் வந்திருக்கு. அடுத்த வரைக்கும் இந்த குரு அம்சம் இருக்குது. அப்போ மருத்துவர், டென்டிஸ்ட் சம்மந்தப்பட்டது, வண்டி மோட்டார் வாகன துறைகளுக்கு, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் துறைகள், மோட்டார் கேது வந்துருச்சு இல்லையா, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட சாதனங்கள் இதெல்லாம் அமோகமாக இருக்குது. இந்த நேரத்தில் இந்த டெக்ஸ்டைல் துறை சார்ந்தவங்க, டெக்ஸ்டைல் பார்க்குறவங்க, இந்த நூல் சம்மந்தப்பட்டவங்க, இந்த கவரிங் ஐட்டம், இவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆக மொத்தம் தொழில் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இன்னும் தெளிவாக பேசுவோம். இப்போ உங்களுக்கு 3ல் கேது வந்தாலே அக்கௌண்ட்டு, இஎம்ஐ இதெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி கவனிக்கணும்.
பணம் கரெக்டாக இருக்கா, வருதா, ட்ரான்சாக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய நேரம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 3ல் இருக்கும்போது கவனக்குறைவாக இருக்கும். செக்லீஃப் கொடுத்தது கரெக்டாக வாங்கிக்கணும். பணத்துக்கு வாங்கிட்டிங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் செட்டரில் வாங்க வேண்டியது பெண்டிங் இருக்கும். அதெல்லாம் வாங்க வேண்டிய ராசி. ஏன் நோ அப்ஜெக்ஷன் சொல்கிறேன், இப்போ பார்த்திங்கன்னா மைண்டு ஃபுல்லும் வீடு, இடம், சொத்து அப்படின்னு ஓடிட்டுருக்கும் இந்த மிதுன ராசிக்கு. நம்ம வீட்டுக்கு போகணுங்க, நம்ம இடங்க அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கும். எப்போவுமே இந்த ராசிக்கு இப்போ வீடு, இடம், வண்டி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனை வந்துட்டுருக்குது. பெண்ணாக இருந்தால் வீடு தான். வீட்டுக்கு வீடு வாங்கணும், பிரம்மாண்டமாக கட்டணும். இந்த மிதுன ராசி கனவுங்க. அதை அச்சீவ் பண்ணியும் காட்டுவாங்க. கார்னர் சைட்டு, அது ஊஞ்சல் போடணும், பறவைகள் வளர்க்கணும், பூனை வளர்க்கணும், கிளி வளர்க்கணும், பெட் அனிமல் சம்மந்தப்பட்ட விருப்பங்கள் அப்படி இருக்கும் இந்த ராசிக்கு. அது சக்ஸஸ் பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இவங்க வீடு பார்த்திங்கனாலே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். சந்துக்குள்ளே ஒரு சில கார்னர் வந்து இல்லை சந்துக்குள்ளே புந்து போகிற மாதிரி இருக்கும். உள்ளே போனால் இவ்வளோ பெரிய வீடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பார்க்கிங் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வந்து பார்க்கிங் பிளான் பண்ணுறது இந்த ராசி. ரைட். இவங்க எங்கே இருக்காங்களோ, எங்கே வீடு வாங்குறாங்களோ வீட்டு அருகில் ஒரு கோயில், இல்லை ஸ்கூலு, ஒரு பார்க் வந்துடும். பார்க் வந்தால் 100 மீட்டரில், இந்த கோயில் இந்த பக்கத்தில் தான் அப்படின்னு வரும். அந்த மாதிரி இருக்கிற அம்சங்கள் இந்த ராசிக்கு உண்டு. ஓகே. இப்போ திருமணத்தில் விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமணத்தில் குரு 5, 7, 9 கனெக்ட் பண்ணுறார். 2 பேர்த்துக்கு நல்ல விஷயம் திருமணத்திலே. அது என்னென்னு பார்ப்போம். முதல்ல மனதுக்கு பிடித்த வரன் அமையும். ஒரு சிலருக்கு விருப்ப திருமணம், இல்லை உறவில் திருமணம் உண்டு. திருமணம் சம்மந்தப்பட்டது நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இருக்குது, இல்லை. நிறைய இந்த மிதுன ராசிக்கு போன வருஷம்லாம் நிச்சயமாகிற வரைக்கும் பேச்சுவார்த்தை அவ்வளோ பேசிட்டு கடைசியில் ஆனது இல்லைன்ட்டாங்க. அப்புறம் அவ்வளோ அப்செட் ஆனது இந்த மிதுன ராசி. திருமணத்துக்கு அப்செட் ஆனதில் அவங்களுக்கு பொதுவாக மிதுன ராசிக்கு அதை உண்டு. இல்லைன்னு பதில் வர்றதுக்குள்ளே பாடுபட்டாங்க. எங்களுக்கு ஓகேன்னு சொன்னோம், அவங்க சரின்னு சொன்னாங்க, ஆனால் பதில் சொல்லலை. இப்படி கடைசியில் ஒரு குழப்பங்கள் அந்த மாதிரி குழப்பங்களாக தேரக்கூடிய அம்சம் உண்டு. பொதுவாக திருமணம் பார்க்கும்போது ஒன்று கவனிச்சுக்கணுங்க. எங்கே திருமணம் வைக்கணும், திருமணத்துக்கு உண்டான இடம் எங்கே, ஏன் இவ்வளோ திருப்பி சொல்கிறேன்னா, பெண் ஊர்லையா ஆண் ஊர்லையா அப்படி பார்க்க வேண்டியது, கோயில்லையா மண்டபத்துலையா. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தோஷமுள்ள ஜாதகத்துக்கு கோயிலில் வைக்க வேண்டி வரும். ஏன்னா அந்த காலத்தில் பாருங்கள், மண்டபத்தில் வைக்கலை, கோயிலில் வச்சாங்க, இல்லை வீட்டில் வச்சாங்க. டைவர்ஸ் ரேஷியோ இருந்ததா? இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி திருமண பொருத்தம் தான் ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா, எல்லாரும் 6ஆம் பாவத்தை கையில் எடுத்துட்டாங்க. 6ஆம் பாவம்னா வேலை ஸ்தானங்கள். ஆண் பெண் நிறைய வரும். முதல்ல ஜென்ஸை நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப கம்மியாக தான் வேலைக்கு போவாங்க. சுய தொழில் இருக்கும். ஆனால் வேலைக்கு போகும்போது தவறு இல்லை. ஆனால் இப்போ திருமண பொருத்தம் போடும்போது என்ன விஷயமாக கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, ஆண் பெண் இருவருமே திருமணத்துக்கு வேலைக்கு போகிறனால அந்யோன்யம், தாம்பத்தியம் இதில் பார்க்கணும். கருத்து வேறுபாடு அர்த்தம் செய்யும். இந்த பொருளாதார ரீதியாக பேச்சுவார்த்தை இல்லாதமாக போடணும். பணம் சம்மந்தப்பட்டதை பேச்சுவார்த்தை இல்லாமல் 2 பேரும் மியூச்சுவலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாடு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் ரேஷியோலாக பார்க்கணும். பாருங்கள், இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட்னா, வம்பு வழக்குகள். ஒரு 55 வயசு இருக்கிற நபர்னு வச்சுக்கோங்க. சார் ஒரு கேஸ் இருக்குது, அது எப்போ சார் முடியும்? ஒரு பிரச்சனை, பூர்வீக சொத்து பிரச்சனை இருக்குது, ஒரு கேஸ் போயிட்டே இருக்குது, பூர்வீக சொத்து ஏதோ ஒன்று வழக்கில் வெற்றி. ஒன்று கேஸ் ஜட்ஜு மாதிரி உங்களுக்கு தீர்ப்பு வந்துடும், இல்லை உங்களுக்கு சாட்சி சொல்கிறவங்க வரமாட்டாங்க. பொதுவாக கேஸ் சம்மந்தப்பட்டது ஏதாவது நடந்து இடம் தட பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாதகம் இல்லை சரியான கோயில்கள் போட்டு ஈஸியாக ஜெயிச்சிடலாம். கோச்சாரத்தில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குது. லக்னம், தசாபுத்திகள், மற்ற அம்சம் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். சரி, யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மாணவர்கள் பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கிறார். அப்போ படிப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் பார்க்கணும். ஹாஸ்டல் தங்குற அமைப்பு வந்துடும். படிப்பில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணுங்க. பட் ஸ்லோ தான் தவிர டிலே இல்லை. இப்போ என்னென்னா ஒன்று எழுத்து டைம் பத்தலை, இந்த டைம் பத்தலை, இன்னும் 3ல் கேது வேறு டைம் பத்தலை. அப்போ சிறந்த பரிகாரம்னா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறது. தொழிற்கல்வி படித்து முடித்தோன்னு வேலை, மாணவர்கள் படித்தோன்னு வேலை கிடைக்கிற யோகம் இருக்குது. அதை கிளவராக பயன்படுத்தி சாதகம் பண்ணணும். ரைட். இப்போ பிஸ்னஸ் 10ல் சனி கர்மக்காரகன் அங்கேயே இருக்கார். தொழில் வளர்ச்சி உண்டு. தொழில் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா இருக்கிற தடைகள்லாம் விலகக்கூடியது. 10, 12னா அடுத்த ஒன்றை இன்னொன்றாக பெருக்குதல்னு அர்த்தம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறேன், அது பண்ணுறேன், டெவலப் பண்ணுறேன்னு வந்து நிற்பாங்க. பொதுவாக டெவலப்மெண்ட் வரும்போது நிறைய கூட்டுகள் ஜாயிண்டாக வராங்க. கூட்டு உங்கள் ஜாதகம் ஒத்து வருமானு பார்க்கணும். டெம்பரவரி கூட்டா, லாங் டேர்ம் கூட்டா, இல்லை மியூச்சுவல் இது மட்டும் பண்ணிக்கிறதாங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆக மொத்தம் இதை பார்த்துட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் தைரியமாக போகலாம். கூட்டு சம்மந்தப்பட்டதில் இதை கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில இப்போ மெட்டீரியல்லாம் வீட்டில் வச்சு பண்ண வேண்டியிருக்கும். ஒரு சில விஷயங்கள் கணக்கு வழக்குகளை சரி செய்ய வேண்டியிருக்கும். நிறைய கணக்கு வழக்குகள் பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் சரி செய்ய வேண்டியது. விளம்பரம் கொடுக்க வேண்டியது உண்டு. விளம்பரம், அந்த கடைக்கு பெயிண்ட் அடித்தல்,
புது புது நபராக மாற்றுதல், ஃபோன் நம்பர் மாற்றுது, சிசிடி மாற்றுது, இந்த மாதிரி உங்களுக்கு வேலை இருக்குது. இப்போ ஒருத்தர் அவங்களால தொழிலை முடியலை, நீங்கள் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டு வருவாங்க. இல்லை உங்களால் முடியலைன்னு நீங்கள் இன்னொருத்தர் கேட்குற மாதிரி போகும். ஒரு ஜாதகம் மாதிரி பார்த்துட்டு ஒரு எக்ஸ்பர்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு போங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த் வைஸ் பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஒரு சில பரிகாரம் இருக்குது, அதை கொடுத்துட்டு போகிறேன். பரிகாரம் தேவையா? நிச்சயமாக தேவை. இது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்துருவோம். உங்கள் ராசிக்கு அந்த 9ஆம் ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். துர்கை பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணி விட்ருவாங்க கொஞ்சம் வலிமைப்படுத்துறதுக்காக. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு அபிஷேகம், சந்தன அபிஷேகங்கள் கொடுத்தல், இனிப்பு தானம் கொடுத்தல், இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு உடல் ஊனமுற்றவராக இருக்கலாம், முடியாதவங்களுக்கு இனிப்பு தானங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தால். ஏன்னா சந்திரன் குரு கஜகேசரி யோகத்தை கொடுக்கும். கொஞ்சம் குரு நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த தொந்தரவு வந்துடக்கூடாது. அதை மட்டும் பார்த்து சரி செய்யுங்க. இது ஒரு லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும். சரி, ஹெல்த் வைஸ் என்னென்னா வயிறு சம்மந்தப்பட்டது. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும். சின்ன சின்ன மருத்துவ செலவு வரும். ஒன்றுமே இருக்காது. எக்ஸ்ரே எடுத்தேன், ஸ்கேன் எடுத்தேன்னு வந்து நிற்பீங்க. தேவையில்லாததுக்கு மாத்திரை, இயற்கை வைத்தியத்தில் பார்த்தா பெட்டராக இருக்கும். மாத்திரை சாப்பிட வேண்டிய வந்துருச்சும்பாங்க. இப்போ ஏதோ ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வருகிற காலகட்டமாக இருக்கும். பட் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. அது ஒரு தலைக்கு வந்து தலைப்பாக போடுற மாதிரி அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். பொதுவாக இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த டாக்டர் சம்மந்தப்பட்ட துறை இருக்கிறவங்க ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா சனி பகவான் 7ஐயும் பார்க்குறார், குரு பகவான் 7 எல்லாமே பார்க்கும்போது ஏதோ ஒரு எழுத்து பத்திரம் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை ப்ராசஸ் பண்ணுங்கள். கடனை அடைத்து வெளிவரக்கூடிய காரணம், கடன் அடைச்சிடணும். கடன்லாம் வச்சுக்கக்கூடாத நேரம் உங்களுக்கு பிடிக்காது. இப்போ முக்கியமான பாயிண்ட் ஷேர் மார்க்கெட். இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது இன்னும் டே ட்ரேடிங் செட் ஆகாது. இப்போ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். பொதுவாக டே ட்ரேடிங் பண்ணாங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இடம், வீடு அந்த மாதிரி போங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சொத்து சுகங்கள் அந்த மாதிரி போகலாம், இல்லை நகையாக போயிடலாம். ஷேர் மார்க்கெட்டில் ஷேராக வாங்குங்க, இல்லை ETF மாதிரி வாங்க. டே ட்ரேடிங் அட்வைசபிள் கிடையாது இந்த நேரத்தில். அது ரொம்ப ரொம்ப கவனம். இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு கேது பகவான் 2ஆம் இடத்துக்குலாம் வந்துடுவார். அதனால் இப்போ இருந்தே பயன்படுத்திக்கங்க. சரி, வேறு கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்கள் இருக்குது, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.